மகாராஷ்டிராவில் 1 கோடி வாக்காளர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். நான் சொல்லல, ராகுல் காந்தி சொல்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் சொல்றது அந்த ஜனநாயக அடிப்படையில் உள்ள பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் என்ற அடிப்படையில் அவர் வெளியில பத்திரிகையாளர்கள் மத்தியில் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். That we expose voter chori. ஜனநாயகம் என்னாச்சு? ஒரு நீதியான நேர்மையான தேர்தல் முறை இருக்கிறதா? That we expose voter chori. ஒரு அதிர்ச்சியை நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல சுவாமி ஆனந்த் ஸ்வரூப் என்று சொல்லக்கூடியவர் 32 பக்க அறிக்கையை அதில் தாக்கல் செய்தார். பசு பாதுகாப்புக்காக நாங்கள் தனி சட்டம் கொண்டு வருவோம். இந்திய ஜனநாயக நாட்டில் 1950 அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு, இந்தியா என்பது உலகம் முழுக்க ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, உலகத்துடைய பார்வையில இந்தியா ஜனநாயக நாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது பசு பாதுகாப்பு குறித்து தனி சட்டம் கொண்டு வருவோம். மதச்சார்பின்மை செக்குலரிசத்தை நாங்கள் நீக்கிவிடுவோம். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமையை பறிப்போம். ஜனநாயகத்துடைய ஒரு பில்லர் தேர்தல் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய இந்த நியாயமான முறைகள் இன்று அகற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்ஆர்சியை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நாச சக்தி வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்று ஆளக்கூடிய மதவாத பாசிச பாஜக கையில் எடுத்திருக்கு. ஜனநாயகத்துடைய ஃபர்ஸ்ட் பில்லர் தேர்தல் முறையாக நடத்தக்கூடிய நிலையில் இருந்து விலகி கொண்டிருக்கிறது. பன்றி இறைச்சி சாப்பிடும் போராட்டம் அது நடத்துறாங்க. நீ எதனா சாப்பிடு, பன்றினா சாப்பிடு, பன்றி சாப்பிட கூடாதுன்னா கூட சாப்பிடு, அது உன் இஷ்டம். நானா உன்ன பன்றி சாப்பிடணும் நாங்க கம்பல் பண்ணோம். நீ ஹலால சாப்பிடாத, சாப்பிடாம போ, அது உன் விருப்பம். கடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஹலால் உணவு. அதுல இருக்கக்கூடிய மீன், அதுல இருக்கக்கூடிய நண்டு, அதுல இருக்கக்கூடிய எறா எல்லாம் ஹலால் உணவு. ராம சீனிவாசன் அவர்களே, கடலில் உள்ளது ஹலால் உணவு, சாப்பிடாது. ஜனநாயகம் இங்க இருக்கா? நேர்மையான தேர்தல் இங்கு நடக்கிறதா? இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பான முறையில் தீவிர திருத்தத்தை ஓட்டர் ஐடியில நாங்க பண்ண போறோம், வாக்காளர்களை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை இன்று கையில் எடுத்திருக்கிறார். 11 ஆவணம் வேணுமா? 11 ஆவணத்துல ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல. ஆதார் கார்டு இருக்கப்பா? இல்லையா. 18,000 கோடி செலவு செய்து எல்லோருடைய பிங்கரையும் வைத்து கண் இமைகளை அதிலே பதிவு செய்து என்ன தகவல் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆதார் கார்டை பேங்கோட இணைத்து, பேன் கார்டோடு இணைத்து, வங்கியோடு இணைத்து, சிம் கார்டோடு இணைத்து எல்லாம் செய்து விட்ட பிறகு இப்ப ஆதார் கார்டு வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து புகழும் ஏக இறைவனுக்கு என்ற வார்த்தையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு, இந்த மாநாட்டிலே மதவாதத்தால் அழியும் இந்திய ஜனநாயகம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மதவாதம் என்பது அல்லது ஒரு இனவாதம் என்பது ஒரு நாட்டில் இருந்தது என்று சொன்னால் அந்த நாடு அழிவு பாதைக்கு செல்லும் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் உலகத்தில் இருக்கின்றது. ஜெர்மனிலே அடால்ஃப் ஹிட்லர் மதவாதத்தை கையில் எடுத்தார். அதனால் பெரும் பாதிப்புகளை மனித சமூகம் சந்தித்திருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்தியாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இலங்கை, மியான்மர் இது போன்ற நாடுகளில் எல்லாம் மதவாதம் இனவாதம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த மதவாதம் என்பது ஒரு நாட்டிலே புகுந்து விட்டது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய மக்களுடைய அமைதி என்பது காணாமல் போய்விடும். நிம்மதி இல்லாத ஒரு நிலையிலே அந்த நாட்டு மக்கள் இருப்பார்கள் என்பதற்கு இந்தியாவும் ஒரு உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பேசும்போது நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, இதை போய் நீ சவுதியில பேச முடியுமா? இந்தியாவில் உனக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கிறது, சவுதியில போய் இந்த மாதிரி நீ பேச முடியுமா என்று நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க சங்கிங்க. ஆமா, சவுதியில போய் நான் ஏன் பேசணும்? நான் சவுதி நாட்டுக்காரனா? சவுதியில போய் பேசணும்னாக்கா சவுதிக்காரங்கிட்ட போய் சொல்லு. நான் இந்த நாட்டில் பிறந்தவன், இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்தவன், இந்த நாட்டிற்காக என்னுடைய முன்னோர்கள் உழைத்திருக்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணில் பிறந்த இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள், இந்திய தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்திய தேசத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள். இந்த தேசத்தை வெள்ளையன் அழித்து செல்கின்ற போது அவனிடமிருந்து இந்த தேசத்தை பாதுகாத்தவர்கள் நாங்கள். எங்க கிட்ட ஏன் சவுதியை பத்தி பேசுற? அவனுக்கு என்னவோ நம்ம சவுதிக்காரங்க அரபு நாட்டு இறக்குமதி நினைச்சுக்கிறான். நீ போய் சவுதியில பேசுவியா? இங்க பேசுறல்ல, ஹிஜாபு போடாத, மாட்டுக்கறி சாப்பிடாத,
பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லாதுன்னு சவுதியில போய் சொல்ல முடியுமா உன்னால? நீ போய் சவுதியில சொன்னாக உன் நிலைமை என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரை உலகத்துல ஒரு சிறப்பு இருக்கிறது இந்தியாவுக்கு என்று. இது ஒரு ஜனநாயக நாடு, இது மத சார்பற்ற நாடு. உலகத்திலே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள், பல பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த இந்தியாவுடைய பெருமையாக உலகத்திலே பல தலைவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேசமாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை மதவாதத்தால் இங்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஜனநாயகத்தை அழிக்க வேண்டும் என்று சில தீய சக்திகள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகம்னா என்ன, மதவாதம்னா என்ன, ஒரு சின்ன அளவுக்கு அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த மதவாதத்தால் இந்த ஜனநாயகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் இந்தியர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஜனநாயகம்னா டெமோக்ரசி. டெமோக்ரசி இந்த வார்த்தை கிரேக்க மொழி சொல். கிமு 500-600களிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த வார்த்தை புழக்கத்திலே பல நாடுகளிலே இருந்திருந்தாலும் கூட 1800களிலே அமெரிக்காவை ஆட்சி செய்த ஆபிரகாம் லிங்கன் அவர் இதுக்கு ஒரு வரையறை கொடுத்தார். மக்களால், மக்களுக்காக, மக்களால் நடைபெறக்கூடிய மக்களாட்சி தான் ஜனநாயகம் என்ற ஒரு அழகான வரையறையை அவர் கொடுத்தார். ஏன் இந்த வரையறை? ஜனநாயகத்துக்கு எதிரான தன்மைகள் உலகத்தில் இருக்கிறது. முடியாட்சி, மன்னராட்சி, பிரபுத்துவம், சர்வாதிகாரம், ஏதச்சதிகாரம், பாசிசம் என்று ராணுவ ஆட்சி, இப்படி நிறைய உலகத்தில் இன்றும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். முடியாட்சி, மன்னராட்சி என்று சொன்னால் பல இடங்கள்ல மன்னர்கள் ஆட்சி செய்வார்கள். அங்க நம்ம ஜனநாயகத்துல பார்க்க முடியாது. மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அது மன்னராட்சி உள்ள ஒரு இடம். அப்படி எடுத்தோம் என்று சொன்னார், பஹ்ரைன் இருக்கிறது, புருனே இருக்கிறது, குவைத் இருக்கிறது, ஓமன் இருக்கிறது, கத்தார், சவுதி அரேபியா. சவுதி அரேபியா சொல்றாங்களே அது ஜனநாயக நாடு அல்ல, அது மன்னராட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு. ஐக்கிய அரபு நாடுகள், துபை, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் மன்னராட்சி நடைபெறக்கூடிய இடங்கள். ராணுவ ஆட்சி சில இடங்கள்ல நடக்கிறது. மியான்மர், சூடான், மாலி, புர்கினா பாசோ, இங்கெல்லாம் ராணுவத்துடைய ஆட்சி நடக்கிறது. அங்கெல்லாம் போய் சங்கி இப்படி பேசினா தலைகீழ தொங்க விட்டுருவாரு அங்க இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரோரோ. எங்க எதை பேசணும், எப்படிப்பட்ட நாடு, இதையெல்லாம் புரிந்துதான் பேச வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சங்கிகளுக்கு இந்த ஜனநாயக நாட்டை இதில் மதவாதம் பேசி இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயகத்துல ஜனநாயகத்துடைய தூண்களில் 4 விஷயங்களை சொல்வாங்க. என்ன அந்த 4 விஷயம்? ஃப்ரீ ஆஃப் ஃபேர் எலெக்ஷன். எலெக்ஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும், ஒரு நியாயமான முறையில் அந்த எலெக்ஷன் நடைபெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்துடைய தூண்களில் ஒன்று. ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி நடைபெற வேண்டும், இது ஜனநாயகத்துடைய 2வது தூண். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி, பொறுப்புணர்வு தன்மை, வெளிப்படை தன்மை அரசிடம் இருக்க வேண்டும், இது ஜனநாயகத்துடைய 3வது தன்மை. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் பாதுகாப்பு, இது 4வது தூண். ஜனநாயகத்துடைய 4 தூண்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது செயல்பாட்டு திறன்கள் அடிப்படையில் உள்ளது. அதே மாதிரி எடுத்தோம் என்று சொன்னால் இன்ஸ்டிடியூஷன், அமைப்புகள், நிறுவனங்கள் சார்பாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் லெஜிஸ்லேட்டர், அதாவது இந்த சட்டமன்றம், பாராளுமன்றங்கள் மூலமாக சட்டங்களை இயற்றுவது, எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகம் செய்வது, ஜுடிஷியரி, நீதித்துறை, மீடியா, ஊடகம், இது 4 தூண்கள். எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தூண்களும் செல்லரித்து சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் உள்ள இந்த ஜனநாயகத்தை, ஜனநாயகத்துடைய அடிப்படை தூண்களாக இருக்கக்கூடிய 4 தூண்கள் செல்லரிக்கக்கூடிய ஒரு வேலையை மதவாத சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம முதல்ல நம்ம கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த செய்திகள் எல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்தியாவுடைய இறையாண்மையை, இந்தியாவுடைய மதசார்பற்ற தன்மையை, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு வேலையை மதவாத சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு. இதுல மதவாதம்னா என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு மதவாதம்ன்றீங்களே, அந்த மதவாதத்தினால் இந்த ஜனநாயகம் அழிகிறது என்று சொல்கிறீர்களே, மதவாதம் என்ன?
இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் மதவாதம் மதம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன சான்று? வந்திருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே வெளிப்படையாவே தெரியும். ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், நாட்டினுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், முக்கிய அமைச்சர்கள்லாம் யார் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இதை நான் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் ஒன்றியத்துறை அதிகாரிகளுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. பெஹல்காம் ஒரு பகுதியில் ஒரு தாக்குதல் ஒன்று நடக்குது. என்ன தாக்குதல்? காஷ்மீர் என்ற பகுதியில் சுற்றுலாவுக்கு வாருங்கள் என்று அரசு சார்பாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. காஷ்மீரில் இப்ப எல்லா பாதுகாப்பும் வந்து விட்டது, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கிவிட்டோம், அங்கு தீவிரவாதம் இல்லை, பயங்கரவாதம் இல்லை, எல்லாம் வாங்கினாங்க, மக்கள் எல்லாம் போனாங்க. சுற்றுலாவுக்கு சென்றிருக்கும் போது அந்த பெஹல்காம் பகுதியில தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து அப்பாவிகள் 26 பேரை கொன்றார்கள். இது எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த செய்தி சம்பவம் நடந்த ஒரு 4 மணி நேரத்திற்கு ஊடகத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், தீவிரவாதிகள் இந்துக்களை தேடி தேடி கொலை செய்தார்கள், இந்துக்களாக பார்த்து கொலை செய்தார்கள், பெயரை கேட்டு கொலை செய்தார்கள், துவா ஓத சொல்லி கொலை செய்தார்கள், களிமா கேட்டு களிமா சொல்ல சொல்லி கொலை செய்தார்கள், ஃபேண்ட அவுழ்த்து பார்த்துட்டு அப்புறம் கொலை பண்ணாங்க அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசுகிறார், இந்துக்களாக தேடி தேடி தீவிரவாதிகள் கொலை செஞ்சாங்க. 4-5 மணி நேரங்கள் வரைக்கும் இதுதான் செய்தி. 5 மணி நேரம் கடந்த பிறகுதான் செய்தி மாறுகிறது. என்ன நடந்தது என்பதை அங்கிருந்த மக்கள் வெளியே வந்து சொல்கிறார்கள். எங்களை தீவிரவாதிகள் சுடுகின்ற போது அங்கு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து காத்தவர்கள் காஷ்மீரில் இருந்த முஸ்லிம்கள். ஒரு குதிரை ஓட்டக்கூடியவர் எங்களை காப்பதற்காக அந்த இடத்திலே தன்னுடைய நெஞ்சிலே குண்டடிப்பட்டு இருந்தார். சுடுறவனுக்கு தெரியாத காஷ் எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு? அவனுக்கு ஜாதியோ மதமோ ஆம்பளையோ பொம்பளையோ பெரியவங்களோ குழந்தைகளோ எந்த பாகுபாடும் கிடையாது. அவன் காட்டு மிராண்டி, அவன் மனிதகுல விரோதி. ஒரு தீவிரவாதியா பார்க்காம மதவாதத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு அரசு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க, நாங்க அந்த பகுதியில் இருந்தோம், என்னோடு இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, அந்த மார்ச்சரியில போய் அந்த பாடியை வாங்கறதுக்கு கூட எனக்கு தெரியாது, கடுமையான சிரமத்தில் இருந்த நேரத்தில் என்னோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து எல்லாவற்றையும் செய்தவர்கள் 2 காஷ்மீர் முஸ்லிம்கள். எனக்கு புதிதாக 2 சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணி சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். என்ன சொல்ல வரீங்க? தீவிரவாதத்திற்கும் முஸ்லிம்களுக்கு சம்பந்தம் சொல்ல வரீங்களா? முஸ்லிம்களோடு தீவிரவாதத்தை முடிச்சு போட போறீங்களா? ஒருத்தர் பேசுறாருங்க, நாங்க 14 பேரு ஒரு இடத்துல இருந்தோம், ஒருத்தர் எங்களை காப்பாத்தி மேல மேட்ல இருந்து கீழே கொண்டு வந்துட்டாரு, கடைசியா என் புள்ள மட்டும்தான் மேல இருக்கு, சின்ன குழந்தை, அந்த குழந்தை மேல அவர் அரணாக இருந்து கொண்டு கீழே கொண்டு வரார், துப்பாக்கி அங்கிருந்து தோட்டாக்கள் வெளியே வந்திருந்தார், அவர் தான் இறந்திருப்பார். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த 14 பேர் அவர் தான் காப்பாத்தினார். வெளியில வந்து பேட்டி தராங்க. அங்கிருந்த ஆட்டோக்காரர்கள், அங்கிருந்த டாக்ஸி டிரைவர், அங்க குதிரை ஓட்டக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய லாட்ஜ் நடத்தக்கூடியவங்க, அங்க இருந்த ஹோட்டல் தொழிலாளிகள், அவர்கள் உயிரை பணயம் வைத்து எங்களை காப்பாற்றினார்கள் என்று வெளியே வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். அரசினுடைய அடிப்படையாக மதவாதம் மாறி இருக்கிறது. இதுதான் மதவாதம் என்பது. எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பாகிஸ்தான் எதிரி நாடு தான், நாங்களாம் மறுக்கலையே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை என்று சொன்னால் பார்டர்ல நின்று போட்டி போடக்கூடிய போராடக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடிய இடத்தில் இன்றும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் எதிரி நாடு, சரி பாகிஸ்தான் எதிரி நாடு, ஓகே, நாங்களும் ஏத்துக்கிட்டோம். சீனா என்ன? சீனா நட்பு நாடா? பாகிஸ்தானை பேசக்கூடிய இந்திய அரசு சீனாவை பேசணும்ல, அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கிறான், உள்ள வந்து ஒரு கிராமம் அமைத்திருக்கிறான், நம்முடைய ராணுவத்தினரை தாக்குகின்றான், வரம்பு மீறுகிறான், பேசுவாரா மோடி? பாகிஸ்தான் எதிரி நாடு. மதவாதம் இருக்கக்கூடாது ஒரு நாட்டில். வெறும் மதவாதத்தை மட்டுமே வைத்து இன்னைக்கு அமெரிக்கா பேசுறானே, மோடி அமெரிக்காவுக்கு போறாரு, இந்தியர்களுக்கு காலில் விலங்கு போட்டு அழைத்து வருகிறார், பேசினாரா மோடி? நாட்டுடைய பிரதமர் நாட்டு மக்களை வெளிநாட்டிலே இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் பேசுறாரு, காரணம் மதவாதம். இப்ப போட்டு ட்ரம்ப் சொல்றாரு, இந்தியாவில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி. பேசுவாரா மோடி?
அப்ப என்ன நிலையில இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க மதவாதம் இருக்கிறது. மாட்டு இறைச்சிக்கு தடை. உத்தரப்பிரதேசத்தில் மாட்டு இறைச்சி சாப்பிட முடியாது. மத்திய பிரதேசத்துக்கு போனா மாட்டு இறைச்சி சாப்பிட முடியாது. உத்தரகாண்ட் போனா மாட்டு இறைச்சி சாப்பிட முடியாது. மாட்டு இறைச்சிக்கு தடை. நான் கேட்கறது என்னன்னா, ஏன் மாட்டு இறைச்சிக்கு தடை? உன மாட்டை பாதுகாக்கிறதுக்கா? கிடையாது, மதவாதம் தான் காரணம். மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கிறார்கள் என்று சொன்னால் மாட்டு இறைச்சி ஏற்றுமதிக்கு அக்ரிமெண்ட் போட்டவர் இந்திய பிரதமர் மோடி. வெளிநாடுகளுக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அதை போய் அக்ரிமெண்ட் போட்டாரு. அக்ரிமெண்ட் போட்டது இல்லாம மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மாட்டு இறைச்சி ஏற்றுமதியிலே உலக நாடுகளிலே இந்தியா முதலிடம். அப்ப என்ன இவர் மாட்டிற்காக, மாட்டை காப்பாத்துறதுக்காகவா? கிடையாது, மதவாதம் தான் காரணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம காரைக்குடி சார், இங்க ஒரு சார் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பேசும்போதெல்லாம் நம்மளை சீண்டாம பேசவே மாட்டார். சமீபத்தில் பேசும்போது ஒரு பிரச்சனையில முஸ்லீம்களிடம் போய் யார் பிரியாணி சாப்பிடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையான இந்துக்கள் இல்லை அப்படின்னு இருக்கிறார். இது என்ன? இது மதவாதம் இல்லாம என்ன? ராமர் நான்வெஜ் சாப்பிட்டவர், அந்த நம்பிக்கையில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள். முருகர் நான்வெஜ் சாப்பிட்டவர், அந்த நம்பிக்கையில் உள்ள மக்கள் சொல்கிறார்கள். இவர் என்ன சொல்றாரு? பிரியாணி சாப்பிட்டால் நீங்கள் இந்துக்கள் இல்லை என்றார். மதவாதத்தை கொண்டு வராங்க. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் வைத்து மதவாதம் செய்து இருவரையும் பிரித்து மத வெறுப்பு அரசியலை செய்வர்கள் தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ராம சீனிவாசன் ஒருத்தர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாரு. பிளான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. வீடியோவோட போறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போதே கூப்பிடுறாரு, என்னப்பா இது நல்ல பிரியாணி சாப்பிடுறவரு, என்ன இது ஹலாலா? ஆமா ஹலால். உடனே அவருக்கு சொல்றாரு, நான் ஒரு இந்து, எனக்கே ஹலால் கொடுத்த? மதவாதம். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது ஹலாலான உணவு கொடுக்கப்பட்டது என்பதற்காக நான் ஒரு இந்து, எனக்கே நீ கொடுத்தன்னு கேட்கிற? ஹலால் உணவு தான் ஆரோக்கியமான உணவு. ஒரு விலங்கு அறுக்கப்பட வேண்டும், ரத்தம் ஓட்டப்பட்ட பிறகுதான் அது ஆரோக்கியமான உணவாக மாறும் என்பதை எல்லாம் மருத்துவர்கள் சொல்றாங்க. அதை அவர் சாப்பிட மாட்டாராம். பன்றி இறைச்சி சாப்பிடும் போராட்டம் அது நடத்துறாங்க. நீ எதனா சாப்பிடு, பன்றினா சாப்பிடு, பன்றி சாப்பிட கூடாதுன்னா கூட சாப்பிடு, அது உன் இஷ்டம். நானா உன்ன வந்து பன்றி சாப்பிடணும் நாங்க கம்பல் பண்ணோம்? நீ எதை சாப்பிடுவே, என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு போ. நீ ஹலால சாப்பிடாத, சாப்பிடாம போ, அது ஓ விருப்பம். பன்றியை சாப்பிடு, பன்றி சாப்பிட கூட நீ சாப்பிடு, அதை நாங்க கேட்கல. ஹலாலை நான் சாப்பிட மாட்டேன். கடல் இருக்குல்ல, கடல், கடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஹலால் உணவு. அதுல இருக்கக்கூடிய மீன், அதுல இருக்கக்கூடிய நண்டு, அதுல இருக்கக்கூடிய எறா எல்லாம் ஹலால் உணவு. ராம சீனிவாசன் அவர்களே, கடலில் உள்ளது ஹலால் உணவு, சாப்பிடாது. எறாவை வச்சு சாப்பிடுறது, நண்டை வச்சு சாப்பிடுறது, மீனை வச்சு சாப்பிடுறது, அந்த பொரியல் இந்த வறுவல் எல்லாம் கட் பண்ணிடு. கடலில் உள்ளதெல்லாம் ஹலால் உணவு முஸ்லிம்களுக்கு. இப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மதவாதத்தை வைத்துதான். இப்ப திருப்பரங்குன்றத்தை அரசியல கையில் எடுத்திருக்கிறார். இது வட மாநிலங்கள்ல ரொம்ப ஓவர். இப்ப இங்க என்னவா, திருப்பரங்குன்றத்துல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வர வேண்டும் என்பதற்காக சிக்கந்தர் மலையை நம்ம காரைக்குடிக்கார் ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு மாத்துறார். சிக்கந்தர் மலையை அது வந்து ஸ்ரீகந்தர் மலை என்னங்கன்னு கேட்கும் போது பிரச்சனை பண்ண போறார். என்ன பிரச்சனை? அங்க எங்களுக்கு தீபம் ஏத்த விட மாட்டாங்க, அதனுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க, அங்க பிரியாணி சாப்பிடுறாங்க, மாமிசம் சாப்பிடுறாங்க, சிக்கந்தர் கொள்ளையடிக்க வந்தவர், இதெல்லாம் சொல்றது கூட பரவாயில்லை. எவ்வளவு பெரிய மதவாதத்தை விதைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சிக்கந்தர் என்பவர் முருக பக்தர்களை கொலை செய்ய வந்தவர், அதற்காக போர் தொடுக்க வந்தவர் என்ற ஒரு மதவாதத்தை இவர்கள் விதைக்கக்கூடியதை பார்க்கிறோம். மதவாதத்தை அப்படியே மத வெறுப்பா கன்வெர்ட் பண்ணி இந்தியர்களிடத்திலே, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களிடத்திலே பிரிவினை ஏற்படுத்தி அந்த பிரிவினையின் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்திய ஜனநாயகத்தை, இந்தியாவுடைய மதசார்பற்ற தன்மையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பணியை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம ஜனநாயகம்னா என்ன, மதவாதம்னா என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் உள்ள 4 பில்லர் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான தேர்தல். ஜனநாயகம் இங்க இருக்கா? ஒரு அரசியல் அதிகாரத்தில் உள்ள ஆட்சியாளர்களிடத்தில் நம்ம கேட்கிறது என்னன்னா, நேர்மையான தேர்தல் இங்கு நடக்கிறதா? இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பான முறையில் வந்து தீவிர திருத்தத்தை
ஓட்டர் ஐடியில நாங்க பண்ண போறோம், வாக்காளர்களை நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை இன்று கையில் எடுத்திருக்கிறார். 11 ஆவணம் வேணுமா? எந்த நாட்டில் இருக்கிறோம் நமக்கே தெரியலங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் சிறப்பு தீவிரமாக நாங்கள் சரி பண்ண போறோம்னு உள்ள இறங்கி இருக்கான். இறங்கி என்னவா 11 ஆவணம் வேணும். 11 ஆவணத்தில் ரேஷன் கார்டு இருக்கா? இல்ல. ஓட்டர் ஐடி இருக்கா? இவ்வளவு நாள் சமீபத்தில் வரைக்கும் வாக்கு செலுத்தின அந்த ஓட்டர் ஐடி இருக்கா? இல்ல. ஆதார் கார்டு இருக்கப்பா? இல்லையா. 18,000 கோடி செலவு செய்து எல்லோருடைய பிங்கரையும் வைத்து ஒவ்வொருவருக்கு வேறுபாடு பார்த்து கண் இமைகளை அதில் பதிவு செய்து என்ன தகவல் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆதார் கார்டை பேங்கோட இணைத்து, பேன் கார்டோடு இணைத்து, வங்கியோடு இணைத்து, சிம் கார்டோடு இணைத்து எல்லாம் செய்து விட்ட பிறகு இப்ப ஆதார் கார்டு வேணாம். 18,000 கோடி செலவு பண்ணி ஆதார் கார்டை எதுக்கு ரெடி பண்ணீங்க? என்ன காரணம்? அப்ப இனி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் குறுக்கு வழியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில் 1 கோடி வாக்காளர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். நான் சொல்லல, ராகுல் காந்தி சொல்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மீது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார், மகாராஷ்டிராவில் மட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவில் சொல்லல, மகாராஷ்டிராவில் மட்டும் 1 கோடி வாக்காளர்கள் அதிகமாகி இருக்கிறார்கள். ஒரு தொகுதியில ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 25,000 26,000 ஓட்டு இருந்தா போதும். 1 கோடி வாக்காளர்கள் என்பது 400 தொகுதிகளில் ஜெயிப்பதற்கான வாக்காளர்களுடைய உயர்த்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் இருக்கிறது மொத்தம் 288 தொகுதி. இப்ப என்ன வேலை நடந்திருக்கு? எல்லாம் ஆதாரத்தோடு இருக்கு. ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் போடும்போது குண்டு வெடிக்கும் என்று ராகுல் காந்தி சொல்கிறார். அவர் சொல்றது அந்த ஜனநாயக அடிப்படையில் உள்ள பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் என்ற அடிப்படையில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதை அவர் வெளியில பத்திரிகையாளர்கள் மத்தியில இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஜனநாயகம் என்னாச்சு? ஒரு நீதியான நேர்மையான தேர்தல் முறை இங்க இருக்கிறதா? ஒரு விஷயத்தை, ஒரு அதிர்ச்சியை நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம், அது பேருக்கு அலகாபாத் இருந்தது. இந்த மத வெறுப்பின் காரணமாக, மதவாதத்தின் காரணமாக அலகாபாத்தை பிராக்யராஜ் மாத்திட்டாங்க. சரி, அந்த அலகாபாத் பிராக்யராஜில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. சுவாமி ஆனந்த் ஸ்வரூப் என்று சொல்லக்கூடியவர் 32 பக்க அறிக்கையை அதில் தாக்கல் செய்தார். அதில் அவர் சொல்லும் போது, பசு பாதுகாப்புக்காக நாங்கள் தனி சட்டம் கொண்டு வருவோம். இந்திய ஜனநாயக நாட்டில் 1950 அரசியல் சாசன சட்டம் வகுக்கப்பட்ட பிறகு, இந்தியா என்பது உலகம் முழுக்க ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு, உலகத்துடைய பார்வையில இந்தியா ஜனநாயக நாடாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, பசு பாதுகாப்பு குறித்து தனி சட்டம் கொண்டு வருவோம், மதச்சார்பின்மை செக்யூலரிசத்தை நாங்கள் நீக்கி விடுவோம், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமையை பறிப்போம். இந்த மதவாதம் எங்க போய் நிக்குது தெரியுமா? ஜனநாயகத்துடைய ஒரு பில்லர், தேர்தல் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய அந்த நியாயமான முறைகள் இன்று அகற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கு. முஸ்லீம்களை உள்ள இருந்து வெளியெடுக்கும். அதான் அஸ்ஸாம்ல பண்ணாங்க. அஸ்ஸாம்ல என்ஆர்சின்னு கொண்டு வந்தாங்க. என்ஆர்சியை பீகாரிலே கொண்டு வர முடியாது என்பதனால மிகப்பெரிய எதிர்ப்பு முஸ்லிம்களிடத்திலிருந்து கிளம்பும் என்பதனால தேர்தல் ஆணையத்தின் வழியாக என்ஆர்சியை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நாச சக்தி வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்று ஆளக்கூடிய மதவாத பாசிச பாஜக கையில் எடுத்திருக்கிறது. முதல் பில்லர், ஜனநாயகத்துடைய ஃபர்ஸ்ட் பில்லர், தேர்தல் முறையாக நடத்தக்கூடிய நிலையில் இருந்து விலகி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின்படி ஆட்சி நடக்கும். இதுல எல்லாருமே சமம். இந்தியாவில் உள்ள இந்திய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது நானாக இருந்தாலும், மோடியாக இருந்தாலும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி வந்தா எல்லாரும் சமமா நிக்கணும். இந்த சூழ்நிலையில இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பொதுவான ஒரு விதியை ஒன்று உருவாக்குறாங்க. என்ன விதி? ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்ட பேசுறோம், முக்கியமான வழக்கறிஞர், சபையில பேச சொல்ல முடியாது, சமுதாயத்துக்காக கொஞ்சம் உழைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், நீதிமன்றங்களில் போனால்
முஸ்லிம்கள் குற்றவாளிகளாக வந்தார்கள் என்று சொன்னால் அவர் நிரபராதியாக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் அவர் மீது ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு பொது பார்வை இருக்கிறது, அவரை குற்றவாளியாகவே அணுகக்கூடிய ஒரு முறை இருக்கிறது என்று ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார். சரி, இவர்தான் அப்படி சொல்றாரு. யதார்த்தம் என்ன என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், குஜராத்தில் ஒரு கலவரங்க. இந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. இந்த கலவரத்தில் ஒரு 11 பேர் குற்றவாளியாக ஆகிறாங்க. பில்கிஸ் பானு வழக்கில் இந்த 11 பேர் சிறையில் இருக்கின்ற போது அந்த சிறைச்சாலையில் இருந்து குஜராத் அரசு தீர்மானம் நிறைவேற்றி அவர்களை வெளியேற்றுகிறார்கள். அப்படி வெளியேற்றக்கூடிய நேரத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் சட்டம் இயற்றக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். பிராமணர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், கற்பழித்திருக்கிறார்கள், கொலை செய்திருக்கிறார்கள், கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதற்கு கன்விக்ட் ஆகி அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். பேசக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கின்ற போது பிராமணர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 2-3 நாளைக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் சொல்கிறார், இந்துக்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள், துறவிகளை நீங்கள் பயங்கரவாதிகளாக பார்க்காதீர்கள். என்ன சொல்ல வராங்க? அதாவது முஸ்லிம்களை பயங்கரவாதியா தீவிரவாதியா அவர்களை குற்றவாளிகளாக பார்க்கணுமா, மற்றவர்களை அந்த பார்வை பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். சமீபத்தில் மதுரையுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு வீடியோ ஒன்று பேசி அது எல்லா இடங்களையும் வைரலா போயிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, சனாதன தர்மப்படி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டார். அவரே அவருடைய சகோதரியோடு கார்ல போனாராம், ஒரு இடத்துல போய் இடிச்சாங்களாம், ஒருத்தரை கொன்னுட்டாங்களாம், கொன்னதுக்கு அப்புறம் இவரே போய் காவல்துறையில ஆஜரானாராம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட தண்டனை கொடுத்துட்டாங்க, 6 மாச தண்டனையை 16 மாசம் கொடுத்துட்டாங்கன்னு நிற்கும் போது இவர் சொல்றாரு, இவர் குடிமையை பார்த்தவுடன் 6 மாசத்தை 16 மாசமா ஆக்கிட்டாங்க. ஒரு நீதிபதி பேசுகிறார். ஒரு ஆட்களை பார்த்து சட்டம் இயற்றப்படுமா? ஆட்களுக்காக சட்டம் இருக்கிறதா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று நீதி தேவதை கையில் தராசை கொடுத்து விட்டு கண்ணை கட்டி வைத்திருக்கிறீர்களே, இந்த தராசு நியாயமாக இருக்கும். அந்த கண்ணை கட்டியிருப்பதற்கான காரணம் எந்த மதம், ஆனா பெண்ணா, பணக்காரனா ஏழையா, அதை பார்க்க மாட்டேன் தானே. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், நீதிபதியே இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் நான் என்ன பண்றது? ஒரு குற்றவாளி ஆயிட்டாரு, அவரு அப்ரூவர் ஆயிருக்கிறாரு, நாங்க தான் இடிச்சொன்றதை போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு, 6 சாட்சிகளை பார்த்தோம், அவர்கள் இடித்தவரை யார் என்று சொல்லவில்லை, ஆனால் இடித்தது உண்மை என்பதை விளங்கி கொண்டு நீதிபதி ஒரு விடுதலை பண்றார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னா என்ன? இது எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்குதா? எங்களுக்கு புரியல. வியாழக்கிழமைங்க ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. மலேகான்ல 2008 ஒரு குண்டு வெடிச்சு. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமானவர்கள் பிராக்யா சிங் தாக்கூர் என்பவர் எல்லாருக்குமே தெரியும். தெரிந்த நிலையில் தான் அதற்கு பிறகு ஏடிஎஸ் உடைய தலைவராக இருந்த ஹேமந்த் கர்கரே மிகப்பெரிய ஒரு புலனாய்வை நடத்தி அந்த அம்மாவை கைது பண்ணார். அவங்களை A1 அக்யூஸ்ட் குறிப்பிட்டார். காரணத்தை சொல்லும் போது கூட பிராக்யா சிங் ஒரு வண்டி வாங்கி இருந்தாங்க RSS சார்ந்த மனோஜ் சர்மா கிட்ட. அந்த வண்டியில தான் குண்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த குண்டு வெடிக்கும் போதுதான் உருது பிரசுரங்கள், முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய தொப்பி, முஸ்லிம்களுடைய அடையாளங்களோடு அந்த வண்டி தான் வெடிச்சது. அந்த வண்டிக்கு சொந்தக்காரர் பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லித்தான் கைது செய்யப்பட்டது. என்ன நிலைமை? 6 பேர் விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அமித்ஷா பேசுறாரு, துறவியா பாரு, துறவிய பயங்கரவாதமா பார்க்காத, துறவி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார். தீர்ப்பு வருகிறது, 6 பேர் குற்றமற்றவர்கள். அப்ப நீ ஹேமந்த் கர்கரே தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, நீ ஹேமந்த் கர்கரே இல்ல, ஹேமந்த் கர்கரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த சங் பரிவார சிந்தனை கொண்ட பயங்கரவாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்திட்டு போயிருக்கிறாரு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலை இங்கே அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும். அதே மாதிரி குஜராத்தில் 3000 முஸ்லீம்களை கொண்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான், இதை நான் மறைச்சி யாருக்கும் தெரியாததுலாம் பேசல. 3000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அரசு கெசட்ல இருக்கு, கவர்மெண்டுடைய கெசட் சொல்கிறது 3000 முஸ்லிம்கள் குஜராத்திலே இனப்படுகொலையின் காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பேர் கொன்னவன் யாரு? யாரை கைது பண்ணிருக்கீங்க? யாரு தண்டனை வாங்குறா? யாரு சிறையில இருக்கிறா?
யார் தூக்குக்கு போனா தெரியாது. 3000 பேரை கொண்டிருக்கிறார்கள், யாருமே தண்டிக்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். 1990 அத்வானி ரத யாத்திரை நடத்தினார். அந்த ரத யாத்திரையின் காரணமாக இந்தியாவெங்கும் பல கலவரங்கள் நடந்தது. ரத யாத்திரையை ரத்த யாத்திரையாக அத்வானி மாற்றினார். இதுல எவ்வளவு முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? யாரையாவது கைது செய்யப்பட்டிருக்கிறதா? யார் மீதாவது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா? யாராவது சிறையில் இருக்கிறார்களா? சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொன்னார். பாபர் மசூதி இடிக்கிறாங்க, ரத யாத்திரை நடத்தி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கரசேவர்கள் பாபர் மசூதிக்கு வாங்க என்று வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தவர்கள் அத்வானி ஒருத்தர். பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது, இடித்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றால் அத்வானி விடுதலை செய்யப்படுகிறார். இவர் இடிக்க வந்தவர் அல்ல, தடுக்க வந்தவர். இன்னைக்கு வீடியோ இருக்கு. அவர்கள் கொண்டாடியது, மனமகிழ்வோடு இருந்தது, ராணுவம் பார்க்க, உலக மீடியாக்கள் பார்க்க, உலக அரங்கிலே இந்தியாவுடைய மத சார்பற்ற தன்மை நசுங்கி போக 450 ஆண்டு காலங்கள் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. யாருமே தண்டிக்கல. ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இடபிள்யூஎஸ் என்று சொல்லி ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. என்ன சட்டத்தில் எல்லாம் சமம்? முக்கியமான ஒரு செய்தி நம்ம சொல்றோம். சமுதாயம் என்பது வீறு கொண்டு எழுந்தது என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் களத்திற்கு வந்தால் கூட உன்னால் சமாளிக்க முடியாது. டெல்லியிலே சிஏஏ போராட்டம் நடக்கிறது, காவல்துறை உள்ளே புகுந்து தடியடி நடத்துகிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் தன்னந்தனியாக நின்று கொண்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒரு விரலை காட்டி மிரட்டிய அந்த புகைப்படம் வைரலானதை மறந்து விடாதீர்கள். கர்நாடகாவிலே கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி ஹிஜாப் அணியக்கூடாது என்ற மிரட்டலோடு நெருங்குகின்ற போது அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஷாஹின் பாக்குவான் மூளையெல்லாம் உருட்டிச்சே, தூக்கத்தை எல்லாம் கலைச்சதே, அந்த ஜனநாயக போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுப்போம். தேசத்திலிருந்து வெள்ளையில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பின் இருந்த 2 போராட்டங்களிலே காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் இஸ்லாமிய சமுதாயத்தை நம்பிதான் களத்திற்கு வந்தார்கள். களத்திலே நின்று வெள்ளையனை ஓட ஓட விரட்டிய இந்த சமுதாயம் மீண்டும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தங்களுடைய அறவழி போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுப்போம். ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாப்போம். இந்த மதசார்பற்ற தன்மையை நாங்கள் நிலைநிறுத்துவோம். என்ன நடக்குது இந்த தேசத்துல? அதாவது 3% இருக்கக்கூடிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. தேசத்துல 20% உள்ள முஸ்லிம்களுக்கு 1% கொடுத்தீங்களா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தோம். இந்த இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்ற, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பை சார்ந்தவர்கள், பெரும்பாலும் பிராமின்ஸ் இன்னைக்கு உயர் வகுப்புல உள்ளவங்க. அதுல 3600 ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க இன்னைக்கு கரண்ட்ல. இதுல 2750 பேர் பிராமின்ஸ். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 330 பேர் இருக்கிறார்கள். இதுல 306 பேர் பிராமின்ஸ். 330ல 306 பிராமின்ஸ். 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்களே, இதுல ஏதாவது துளி ஒரு சின்ன நியாயம் இருக்கிறதா? இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியாவில் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான், 26 நீதிபதிகள் இருக்கிறார்கள். அதுல பிராமின்ஸ் மட்டும் 23 பேர். வெளிநாட்டில் வாழ்ந்து வரக்கூடிய இந்திய தூதர்கள் 140 தூதரகம் இருக்கிறது. இதுல 100% பணியாற்றக்கூடியவர்கள் பிராமின். நிதி அமைச்சருடைய மொத்த பதவிகள் 1008. இதுல பிராமின்ஸ் 942 பேர். பிரதமர் அலுவலகத்தில் மொத்த பணியிடங்கள் 35. இதுல பிராமின்ஸ் 31. அதாவது சட்டத்துல எல்லாரும் சமம். ஆனா இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் வகுப்புல உயர் வகுப்புல பின்தங்கினவங்களுக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். அரசு கமிஷன் அமைத்தது 2005 இருந்து 2006 வரைக்கும். இந்த கமிஷன் இந்தியா முழுக்க பயணம் செய்து 7 பேர் கொண்ட குழு 403 பக்க அறிக்கையை தந்திருக்கிறது. இந்தியாவிலே உள்ள முஸ்லிம்கள் மலைவாழ் மக்களை விட, பழங்குடியின மக்களை விட கீழ் நிலையில் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. இந்த தேசத்துக்காக படிக்காத மக்கள், இந்த தேசத்திற்காக வாரி கொடுத்த மக்கள், இந்த தேசத்திற்காக வெள்ளையன் கொடுத்த பதவிகள் வேண்டாம், வேலைகள் வேண்டாம், வெள்ளையினுடைய உறவு வேண்டாம், ஆங்கிலம் கற்பது ஹராம் என்று அதுல இருந்து எல்லாம் விலகி நின்று இந்த நாட்டுக்காக எல்லாத்தையும் இழந்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு மலைவாழ் மக்களை விட, மலையில இருக்கிறவனுக்கு கல்வி கிடைக்காது, மருத்துவம் கிடைக்காது, சுகாதாரம் கிடைக்காது, அவனை விட கீழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு 1% இடஒதுக்கீடும் தரமாட்டோம். கர்நாடகாவில் கொடுத்த இடஒதுக்கீடையும் நாங்கள் பறிப்போம். ஆனால்
இந்தியாவிலே உள்ள 3% மட்டும் உள்ள உயர் வகுப்பினருக்கு, அதுவும் எல்லா விஷயங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சட்டத்தின் அடிப்படையிலே 10% இடஒதுக்கீடு தரப்படுகிறது என்று சொன்னால் என்ன கமிஷன் அமைச்சீங்க? ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் என்ன? 10% அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டிய தேவை என்ன? அறிக்கை எங்க? ஒன்றும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஒரே விஷயம் மதவாதம். இந்த மதவாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தொடர்ந்து இவர்கள் அரங்கேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கும். அதே மாதிரி எடுத்துக்கள் என்று சொன்னால் பாபர் மசூதியை இடிச்சிட்டாங்க. ரொம்ப நமக்கு ஆறாத ஒரு ரணம், இழந்துட்டோம், அதுக்காக போராடணும். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் காத்திருந்தோம். நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் எந்த மசூதியும் கை வைக்க மாட்டார்கள் என்று நினைத்தால் அதுக்கு சட்டத்தில் வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம்னு 1991 ஏற்றுறாங்க. எந்த பள்ளியும், எந்த கோயிலும், எந்த சர்ச்சும் 1947க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கும், அதை யாரும் கை வைக்க கூடாதுன்ட்டாங்க. இப்போ கியான்வாபி, மதுரா சாஹிப் மஸ்ஜிது, ஒவ்வொரு பள்ளிவாசலா வரோம். அகழ்வாராய்ச்சி பண்ண போகிறோம் என்று சொன்னால் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொல்கிறார், பள்ளிவாசலை இடிக்க கூடாது, அபகரிக்க கூடாது, ஆனால் அகழ்வாராய்ச்சி பண்ணலாம். அகழ்வாராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் உங்களது தான், டாக்குமெண்ட் உங்க கையில தான் இருக்கு, உங்க பள்ளிவாசல் தான், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தான். ஆனா அவங்க சண்டை போடுறாங்களே, அவங்க பிரச்சனை பண்றாங்களே, பெரும்பான்மை மக்களுக்காக நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. சட்டத்தின் முன்னாடி சமமாக நடத்தப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதியுடைய தீர்ப்பு அப்படித்தானே சொல்லப்பட்டது. சட்டத்துக்கு முன்னாடி சமமே கிடையாது. வக்ஃபு சட்டம் இப்ப அதுல கையில் வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் கை வச்சதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாமே மதவாதம் தான். காஷ்மீர் சிறப்பந்தஸ்துல போய் கை வைக்கிறாங்க. என்ன காரணம்? காஷ்மீர் மக்கள் நல்லதா? காஷ்மீர் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கா? இந்தியர்களுக்கு நன்மை செய்யவா? ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்ன? முஸ்லிம்கள் காஷ்மீரில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அதிகமாக முஸ்லிம்கள் உள்ளது காஷ்மீர். கையை போய் வைக்கிறான், மதவாதம் தான் காரணம். முத்தலாக்ல போய் கை வச்சாங்களே, என்ன காரணம்? பெண்கள் மேல உள்ள அக்கறையா? பெண்கள், முஸ்லிம் பெண்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கா? பில்கிஸ் பான் கண்ணீரோட வந்து நிக்கிற அந்த கண்ணீரை மோடியால துடைக்க முடியுமா? ஆசிபா என்று சொல்லக்கூடிய 8 வயது பெண்ணை கற்பழித்து கொலை செய்த அயோக்கியர்கள் வெளியே சுத்துகிறார்களே, அவர்களை போய் நீ உள்ள தள்ள முடியுமா? முஸ்லிம் பெண்களுக்காக அவரே இறங்குற மாதிரி, முஸ்லிம்களுக்காக வருத்தப்படுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா மதவாதம் தான் காரணம். முத்தலாக்கை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் பெண்களுக்காக அல்ல. முத்தலாக் எவன் சொல்றானோ அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். சொன்ன கணவன் ஜெயிலுக்கு போயிட்டான், மனைவி வெளியில 3 வருஷம் ஜெயிலில் போயிட்டு வர யார சோறு போடுவா? நீ மனைவி விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாருமே அப்படி இருக்கணுமா? உன் மனைவி ஊரெல்லாம் கஷ்டப்பட்டு திரிகிற மாதிரி எல்லாரும் மனைவி இருக்கணுமா? சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அதுல மதவாதம் இருக்கக்கூடியதை எல்லா இடங்களையும் பார்க்கும். அதே மாதிரி இப்போ வக்ஃபு சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு கொண்டு வராங்க. இதுலயாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லா இருக்கா? எல்லா இடத்திலுமேங்க முஸ்லீம்கள்னா அது ஒரு மாதிரியா தான் பார்க்கறாங்க. முஸ்லீம்கள் என்று சொன்னால் பார்வையே மாறிடுது. முஸ்லீம்களுடைய வக்ஃபு அந்த சட்டத்துல புது புது திருத்தங்கள் வருது. வக்ஃபு நிலங்களை இனிமேல் நிர்வாகம் செய்வதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ளே வருவார்கள். இது நீ இந்து அறநிலையத்துறையில சொல்லுவியா? திருப்பதி தேவஸ்தானத்தில் சொல்லுவியா? அயோத்தி கோயிலில் சொல்லுவியா? அங்கே முஸ்லிம்கள் உள்ளே வருவார்கள், நிர்வாகம் செய்வார்கள், கிறிஸ்துவர்கள் உள்ளே வருவார்கள், நிர்வாகம் செய்வார்கள் சொல்ல முடியுமா உன்னால? முஸ்லீம் என்று சொன்னா அவங்களை என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மதசார்பற்ற நாட்டில் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அரசு மதவாதமாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து எடுத்தோம் சொன்னாக்க பொறுப்புணர்வு, வெளிப்படைத்தன்மை, இது இருக்க கொஞ்சமாவது ஆளக்கூடிய அரசுக்கு பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு நினைக்காதீங்க. இந்த மதவாத ஆட்சி வந்தது என்று சொன்னால் மக்கள் நிம்மதி இழப்பார்கள், மக்கள் சந்தோஷமாவே இருக்க முடியாது. உதாரணங்கள் சொல்றேன். நீ நாட்டுடைய நிலை என்னன்னா, ட்ரம்ப் வராது, ட்ரம்ப் போற இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லா மறைக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த பக்கம் எல்லாம் குடிசைகள், அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாம் ஏழை மக்கள். G20 மாநாடு நடத்துறாங்க, எல்லாம் அந்த ஊரே மறைக்கிறாங்க. ஏன்? அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களை வெளியில இருந்து இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய உலக தலைவர்கள் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக இந்தியாவுடைய அவல நிலையை திரை போட்டு மறைக்கிறார்கள்.
இந்தியா எப்படி தெரியுமா இருக்கு? தேசத்துடைய நிலையை நினைச்சோம்னா ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு முன்னேறி போயிட்டு இருக்கிறது. வளர்ச்சியை நோக்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய சிந்தனையை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளை பார்க்கும் போது நம்ம தேசம் ஏன் இப்படி மதவாதத்தால் மத வெறுப்பால் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற ஏக்கம் வருகிறது. லட்சக்கணக்கான வீடுகளில் கழிவறை வசதி இல்லை இந்தியாவிலே. டாய்லெட் போக கூட அடிப்படை வசதிகள் இல்லாமல் இந்தியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான சுகாதாரம் இல்லாம கல்வி இல்லாத எத்தனை கிராமங்கள் இருக்கிறது. புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய மாநிலத்தை விட்டு இன்னைக்கு அப்படிதானே சொல்றாங்க. 18 லட்சம் பேருடைய வாக்கு இவ்வளவு பேர் இங்க இல்லாதவர்கள் என்ற ஒரு புள்ளி பட்டியல் தருகிறார்கள். ஒரு மாநிலத்தில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் அங்க வழி இல்லாமல் வெளியே செல்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை, இளைஞர்கள் திண்டாடுகிறார்கள். நாட்டில் பொருளாதாரம் வங்கி போயிடுச்சு, வியாபாரம் பண்ண முடியல. ஏதாவது சொன்னோம்னா மோடி சொல்கிறார் பக்கோடா வித்துக்குங்க. எல்லாரும் பக்கோடா எப்படிப்பா விற்க முடியும்? பக்கோடா வித்து எல்லாரும் பொழைச்சிக்கணுமா? அப்படி இந்தியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? விவசாயிகளுடைய நிலைமை என்ன? காலங்காலமா நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? வியாபாரிகளுடைய நிலைமை என்ன? ஜிஎஸ்டி போட்டு அவங்களுடைய நீங்க ஒவ்வொரு வியாபாரிகள் கிட்ட போனாலும் வியாபாரம் செத்து போச்சு, வியாபாரம் பண்ண முடியலன்னு புலம்பக்கூடியதை பார்க்கணும். தொழில் நகரங்களில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் நாசம். இந்த தேசத்திலே மதவாதத்தை மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இந்த நாட்டை வறுமை கோட்டுக்கு கீழே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வறுமை குறியீடிலே இந்தியா முன்னிலை வந்து கொண்டிருக்கிறது. எதை விட? ஆப்கானிஸ்தானை விட, பங்களாதேசத்தை விட. ஏழை நாடுகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு மேல போயிட்டு இருக்கிறான். இந்தியா வறுமை கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இன்னைக்கு இந்தியாவில் பார்க்கிறோம். அமைதி குறியீடு 163 நாடுகளை ஆய்வு செய்கிறார்கள். அதுல 116வது இடம் இந்தியா. இந்தியாவில் அமைதி கிடையாது. ஒரு சுற்றுலாக்கு வருவானா இந்தியாவுக்கு? ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய இந்தியாவுக்கு வருவானா? ஐடி கம்பெனி எல்லாம் பெருகி இருக்கிறது. ஐடி தொழில்நுட்பத்திற்காக இந்தியாவை நாடி வரக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு வருவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா வந்திருக்கிறது. தேசத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இந்த தேசத்தை நாசமாக்கக்கூடிய வேலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பட்டினி குறியீட்டில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. சுகாதாரம் இல்லாத குழந்தைகள் இந்தியாவிலே நிறைய போயிட்டே நேரம் இல்லை எனக்கு. இந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே உள்ள மக்களை வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு தேவை சிஏஏ, காஷ்மீர் சிறப்பந்தஸ்து, வாக்காளர் நீக்கம். இதுதான் அவனுடைய முழு நிர்வாகம். தேசத்துடைய இறையாண்மை இன்னைக்கு நாசமாக்கி கொண்டிருக்கிறார். மனித உரிமைகள் இந்த தேசத்தில் 4வது தூண் பாதுகாக்கப்பட்டிருக்கா? தேசத்துடைய நிலையை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு வெறுப்பு பேச்சுகள் ஒரு பட்டியல் எடுத்தேன். 2023 மட்டும் 668 வெறுப்பு பேச்சுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் மட்டுமே ஒரு 100 இடத்துல பேசியிருக்கிறார். முஸ்லீம்கள் என்று சொன்னால் இவங்க வந்தேரிகள், இவங்க இந்த நாட்டில் குடிபெயர்ந்தவங்க, இந்த நாட்டு மக்கள் என்ற மாதிரியான பேச்சுக்களை பேசுறது. உங்களிடம் ஒரு 2 மாடு இருந்தது என்று சொன்னால் அதை இந்துக்களிடமிருந்து பிடுங்கி முஸ்லிம்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய தாலியை கூட பறித்து அதை முஸ்லிம்களிடத்தில் காங்கிரஸ் கொடுத்து விடும் என்று மத வெறுப்பு பேச்சுகளை இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி பேசுகிறார். இந்த மாதிரி எடுத்து பார்க்கின்ற போது தேசத்தில் உள்ள எல்லாருமே மிகப்பெரிய லெவல்ல உள்ள அமித்ஷாவா இருக்கட்டும், யோகியா இருக்கட்டும், புஷ்கர் சிங் தாமியா இருக்கட்டும், எல்லாருமே மத வெறுப்பு பேச்சுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விளைவு? ஒருத்தர் ஓலா புக் பண்றார். ஓலா புக் பண்ணிட்டு கார் வருது. கார்ல ஏறும் போது கார் டிரைவர் முஸ்லீம், நான் ஏற மாட்டேன்னு இறங்கி போறாரு. இந்த மத வெறுப்பு எங்க போய் நிக்குது தெரியுமா? ஜொமேட்டோல சாப்பாடு புக் பண்றாருங்க ஒருத்தர். சாப்பாடு எடுத்துட்டு வராரு. சாப்பாடு எடுத்து வந்தவர் முஸ்லீம் என்பதற்காக சாப்பாடு வாங்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புறாங்க. ஆட்சியாளர்களுடைய இந்த மத வெறுப்பு சிந்தனை ஒரு சாதாரண பாமரனிடம் சேரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். லவ் ஜிகாதுன்னு ஒரு பேரு, கொரோனா ஜிகாதுன்னு ஒரு பேரு. நம்மள மறந்துருக்க மாட்டோம். கொரோனான்றது எல்லாருக்குமே தெரியும், ஒரு நோய். வந்தப்ப யாருக்குமே என்னன்னே தெரியல. அந்த நேரத்தில் தலைமைச் செயலாளர் டிவியில நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் முஸ்லீம் சகோதரர்கள் கிட்ட பேசும்போது என்னங்க கொரோனாவை இப்படி உங்க ஆளுங்க எடுத்துன்னு இப்படி பரப்பிட்டாங்களேன்னாங்க. ஒவ்வொரு நாளும் செய்தி சேனலில் அமர்ந்து கொண்டு தப்லீக் ஜமாத்துடைய சோர்ஸ் இத்தனை, இந்த நாட்டிலிருந்து வந்த சோர்ஸ் இத்தனை, கேரளா மூலமாக வந்தது இத்தனை, இப்படித்தான் கொரோனா பரவியது என்று அதை கொரோனா ஜிகாத்
நீங்க குரான் ஃபுல்லா தேடினாலும் கிடைக்காது. லவ் ஜிகாது, கொரோனா ஜிகாது, பிரியாணி ஜிகாது, யூபிஎஸ்சி ஜிகாது, சர்பத் ஜிகாது, பாப்புலேஷன் ஜிகாது, லேண்ட் ஜிகாது, எக்கனாமிக் ஜிகாது, கவுண்டரி ஜிகாது, ஆர்கன் ஜிகாது, கேப் ஜிகாது, தூக் ஜிகாது, ஓட் ஜிகாது, ஜீன்ஸ் ஜிகாது, இன்னும் போகுது. ஒவ்வொரு ஜிகாது என்னென்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா நாட்டில் என்ன நடக்கு தெரியுமா? ஜீன்ஸ் ஜிகாதாங்க. என்னடா ஜீன்ஸ் ஜிகாதுன்னு போய் பார்த்தா ஒரு பகுதியில இஸ்லாமிய இளைஞர்கள் எல்லாம் இந்த டைலர் மிஷின் லைனா போட்டிருக்கான். ஒரு இடத்துல எல்லாரும் ஜீன்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அங்க வேலை செய்யறான். எல்லாரும் இங்க வந்து குழுமி விட்டார்கள். இதனால் ஜீன்ஸ் ஜிகாது நடக்க போகிறது என்று அதை மதவெறுப்பா பேசி அங்கிருந்து அந்த மக்கள் அடிச்சு துரத்தி பேசும்போதெல்லாம் பின்னாடி நடக்கிறது தெரியுமா? அவங்க செய்யக்கூடிய செயல்பாட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இடத்துல பெரிய பாதிப்புகளை சமுதாயம் சந்திக்குது. பெகல்காம்ல பேசிட்டாங்க, பெகல்காம்ல நடக்குதுன்ட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அடித்து துரத்தப்பட்டார். காஷ்மீரிலே அத்தனை மக்களையும் பாதுகாத்த அந்த இஸ்லாமிய மக்கள் அவர்கள் தான் பாதுகாத்தார்கள், அவர்கள் தான் உயிர் கொடுத்தார்கள், அவர்கள் தான் உணவு கொடுத்தார்கள். தங்களுடைய உயிரை கொடுத்து பாதுகாத்த அந்த மக்களை தீவிரவாதிகளாக சித்தரித்ததுடைய விளைவு இந்திய தேசத்தில் இருந்த காஷ்மீர் மாணவர்கள் எல்லாம் அடித்து துரத்தப்பட்டார்கள். தேசத்திலே மதவாதத்தை விதைத்து இந்த மதவாதத்தின் மூலமாக இவர்கள் செய்யக்கூடியது என்ன? சப்கே சாத் சப்கே விகாஸ். நம்மளு மோடி சார் பிரச்சாரம் பண்ணும்போது இது எல்லோருக்குமான அரசு என்று பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப இப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உணவுல கை வைக்கிறான், சாப்பிட முடியல, மாட்டு இறைச்சின்றான், ஹலால் உணவு இல்லைன்றான், உடையில கை வைக்கிறான், பெண்கள் அணியக்கூடிய சின்ன ஸ்காஃபுக்கு இங்க அனுமதி இல்லைன்றான், இருப்பிடத்துல கை வைக்கிறான். வீடுகள் எல்லாம் இன்று மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இடித்து தரைமாற்றமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. காரணமா இல்லை, என்ன காரணம்னே தெரியல. ஜெயிலுக்கு போடுறான், வழக்கு போடுறான், சிறைக்கு அனுப்புறான். இப்படியான சூழ்நிலைகள்ல இந்தியாவில் இந்த மதவாதத்தை விதைத்து ஒரு பொது புத்தியை ஏற்படுத்தி முஸ்லிம்களை எல்லாம் குற்றவாளியாக்கி, முஸ்லிம்களை எல்லாம் அந்நியர்களாக்கி, முஸ்லிம்களை எல்லாம் தேச விரோதிகளாக்கி, முஸ்லிம்களை எல்லாம் தீவிரவாதிகளாக்கி, முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி அதன் மூலமாக மதவாதத்தை விதைத்து மத வெறுப்பை விதைத்து இந்த தேசத்தில் உள்ள ஜனநாயகத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த தீய சக்திகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம ஒரு எச்சரிக்கை சொல்வதற்காகத்தான் இந்த ஜனநாயக பாதுகாப்பு மாநாட்டு மூலமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம சொல்றோம். 1975 ஒரு எமர்ஜென்சி ஒன்று கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி. ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு கம்மியாக தான் அந்த எமர்ஜென்சி பீரியட் இருந்தது. அப்போ ஆடின ஆட்டத்தை விட 2014 இந்த ஒரு 11 வருஷம் ஜனநாயகத்தை குறிதோண்டி புதைக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் மோடி அரசு செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் அசரக்கூடிய கூட்டம் இது இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. சமுதாயம் என்பது வீறு கொண்டு எழுந்தது என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் களத்திற்கு வந்தால் கூட உன்னால் சமாளிக்க முடியாது. டெல்லியிலே சிஏஏ போராட்டம் நடக்கிறது. காவல்துறை உள்ளே புகுந்து தடியடி நடத்துகிறார்கள், ஆண்களை அடிக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண் தன்னந்தனியாக நின்று கொண்டு அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒரு விரலை காட்டி மிரட்டிய அந்த புகைப்படம் வைரலானதை மறந்து விடாதீர்கள். கர்நாடகாவிலே முஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி 50-100 பேர் மிரட்டுறான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்திக்கிட்டு வரான். ஹிஜாப் அணியக்கூடாது என்ற மிரட்டலோடு நெருங்குகின்ற போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்த சமுதாயம் நீ ஷாஹின் பாக்குவான் மூளையெல்லாம் உருட்டிச்சே, உன் தூக்கத்தை எல்லாம் கலைச்சதே, அந்த ஜனநாயக போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுப்போம். உன்னுடைய உலகத்தை கலைப்போம். உனக்கு ஒரு வரலாற்றை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். இந்த தேசத்தை வெள்ளையன் ஆட்சி செய்ய உள்ளே நுழைந்தான். தேசத்திலிருந்து வெள்ளையின் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். விரட்டி அடிக்கப்பட்டதற்கு பின் இருந்த 2 போராட்டங்களிலே பொருளாதாரம் தாங்கிய விஷயமாக இருந்தாலும் சரி, அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் சரி, காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் இஸ்லாமிய சமுதாயத்தை நம்பிதான் களத்திற்கு வந்தார்கள். அன்னைக்கு களத்திலே நின்று வெள்ளையனை ஓட ஓட விரட்டிய இந்த சமுதாயம் மீண்டும் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு தங்களுடைய அறவழி போராட்டத்தை, ஜனநாயக வழி அடிப்படையான போராட்டத்தை மீண்டும் நாங்கள் கையில் எடுப்போம். ஜனநாயகத்தை நாங்கள் இந்தியாவில் பாதுகாப்போம். இந்த மதசார்பற்ற தன்மையை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.